அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சின்ன தங்கச்சியோட வீட்டுக்காரர் பெங்களூர்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதால என்னோட சின்ன தங்கச்சி அவ்வளவா அவங்க மாமியார் வீட்டுல இருக்காது, எங்க வீட்டுக்கு தான் வந்துடும். சில நேரத்துல அவங்க மாமியார் வீட்டுல இருக்கும், இல்லைன்னா எங்க வீட்டுல தான் இருக்கும். குட்டி பையனுக்கு அடிக்கடிக்கு உடம்பு முடியாத போயிடும். அது உடம்பு சரியாகி அவரு இங்கேயே தான் கொஞ்ச நாளைக்கு இருப்பாரு. அப்புறம் மறுபடியும் நல்லா ஆயிட்ட பிறகு அவங்க மாமியார் வீட்டுக்கு போவோம். போயிட்டு ஒரு 2 நாள்லயே மறுபடியும் உடம்பு முடியாத போயிடும். மறுபடியும் இங்கே தான் வந்துருவாங்க. மோஸ்ட்லி என்னோட சின்ன தங்கச்சி எங்க வீட்டுல தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கார் வந்தாங்கன்னா அப்போ ஊருக்கு கிளம்பி போயிடும். இதாலே எங்க குட்டி பையனுக்கு என்கிட்ட ரொம்ப அட்டாச்சு ஆகும். ஆனா அவன் எதையுமே சாப்பிடவே மாட்டான். நம்ம பிஸ்கெட் கலக்கி கொடுத்தாலோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா கூட அதை சும்மா கையில வச்சிருப்பான், இப்படி நொறுக்கி வேணா போடுவானே தவிர அவன் வாயிலன்னு ஒரு ஸ்நாக்ஸ் கூட போனது கிடையாது. ஜூஸ் வேணா குடிப்பான், சாக்லேட் சாப்பிடுவான். ஆனா சாப்பாடு, இட்லி, தோசை, உப்புமா இது போல எது கொடுத்தாலும் அடுத்த செகண்ட் வெளியே துப்பி விட்டுருவான். அவனுக்கு எல்லாமே அந்த பால் பவுடர்ல கலக்கி கொடுத்தோம்னா அது பால் குடிப்பான். இந்த மட்டும்தான் அவனுடைய ஆகாரம். வேற எதுவுமே அவன் குடிக்க மாட்டான். டீ வச்சு கொடுத்தா கூட அத பால் பாட்டில்ல தான் கொடுக்கணும். வேற எதுவுமே டம்ளர்ல எல்லாம் குடிக்கவே மாட்டான். எங்க அப்பா திட்டுவாங்க, என்னுடைய தங்கச்சி திட்டும். பாலுக்கெல்லாம் கேட்டான்னா திட்டின்னு இருக்கும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்னடா இது, எப்ப பார்த்தாலும் இதையே கலக்கி கொடுக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு. அறிவு இருந்து பேசுறியாமா, அந்த பையனா எதனா சாப்பிட்றானா, நீ எட்டாடா நான் ஊத்தி தரேன் அப்படின்னு சொல்லி இவரு பால் பாட்டில் மட்டும் எடுத்துன்னு எங்க அப்பா கிட்ட கொடுப்பாரு. அப்புறம் பால் கலக்கி கொடுத்தா அமைதியா படுத்து குடிச்சிடுவான். இப்படிதான் அவனோட நாட்களா அவன் கடத்திட்டு வந்துட்டு இருந்தான். எல்லாரும் சாப்பிடும் பொழுது அந்த ஒரு குழந்தை மட்டும் சாப்பிடலன்னும் பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் முட்டி போடுற ஸ்டேஜ்ல இருக்கும். அப்போ என்னுடைய தங்கச்சி அவங்க மாமியார் வீட்டுல இருந்துச்சு, அவங்க வீட்டுக்காரரும் வந்திருந்தாங்க. ஒரு நாள் எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு சாயங்காலம் நாங்க வெளியே தான் உட்காந்துப்போம். எங்க அம்மா சும்மா ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுப்பாங்க, ஒரு டப்பால போட்டு வைக்கிறதுக்கு. அப்படி அவங்க பூண்டெல்லாம் உரிச்சிட்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க, உள்ளங்கை ரொம்ப நமிக்குதுமா, என்னன்னே தெரியல அப்படின்ட்டு இருந்தேன். நான் அமைதியா அவங்க சொல்றத பார்த்துட்டே இருந்தேன். இது போல நம்பிச்சா பணம் வருதுன்ட்டு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு எதனா மிலிட்ரியில இருந்து காசு வருதோ அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, வந்துட போகுது, மட்டும் என்னம்மா பிரயோஜனம், அது என்ன நமக்கா தரப்போறாங்க அப்படின்ட்டு அம்மாவே சொன்னாங்க. அது தெரியுது இல்ல, அப்புறம் வேற என்னத்துக்கு சொல்ற அப்படின்னு. அப்புறம் நைட்டு சொன்னாங்க, நம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்ப வலியும் எடுக்குதுமா லேசா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்பவே தொட்டு பார்த்தோம், எதுவுமே இல்ல, சமமா இருந்துச்சு அந்த இடத்துல. உள்ளங்கையில எதுவுமே கூட இல்லையாமா, ஏதோ கட்டியும் வரல, ஏதோ சின்ன குறுப்பு போலவும் இல்லை, வீக்கமும் இல்லை. ஏன் இது போல இருக்குன்னு தெரியலையே, என்னன்னு தெரியல, வலிக்குதுன்னு இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுநாளும் அந்த கையிலேயே தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் எனக்கு தலை வாரிட்டு பேண்டு போடுறாங்க. அவங்களால பேண்டு போடவே முடியல. என்னால இந்த பேண்டுக்கு திருப்பவே முடியலம்மா, கையை ரொம்ப வலி எடுக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ பேண்டு போட்டு விடாத, இது பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும், ஜடதா பின்னி இருக்கிறல்ல, இருக்கட்டும் விட்டுரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அம்மா அப்புறம் சந்தைக்கு போயிட்டாங்க. சந்தைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அம்மா, இந்த பைய தூக்கிட்டு வர்றதுக்குள்ள என்னால முடியலம்மா, ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்ப கூட அம்மாக்கு எதுவுமே கை ப்ராப்ளம் இல்லை, வலி எடுக்குதுன்ட்டு மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டோம். மறுநாள் காலையில எழுந்தா அம்மாவுடைய கைய அளவுக்கு அதிகமா வீக்கம் ஆயிட்டு இருக்கு, மணிக்கட்டு வரைக்கும். என்னம்மா இது ஒரே நைட்ல இது போல ஆயிடுச்சு அப்படின்ட்டு
என்னன்னு தெரியலம்மா, இவ்வளோ வலி எடுத்துச்சு நைட்டெல்லாம். இப்ப பார்த்தா இவ்வளோ பெருசாயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்க மாமியை கூப்பிட்டு பார்க்க சொன்னாங்க. இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனா நம்மளுக்கு என்னான்ட்டு தெரியுது, சுகர் வேற இருக்குது, நீ நார்மல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போவாத, நீ வந்து வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்ட்டு மாமி சொல்லியிருந்தாங்க. இந்த பொண்ணு வேற நாங்க எங்க விட்டு போறது சொல்லிட்டு இருக்கும் பொழுது மாமி சொல்லியிருந்தாங்க, சின்னவளுக்குன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பாருங்க, பாத்துக்கோங்க, அவசரத்துக்கு போயிட்டு உதவாத போறாங்களா யாருமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அம்மா சொன்னாங்க, அண்ணி எனக்கு கொஞ்சம் தலை மட்டும் வாரி விட்டுரு, என்னால தலை கூட வார முடியல அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அம்மா அழுதாங்க. மாமி தலை வாரிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு விடும்போது, என் குழந்தை இன்னத்துக்கெல்லாம் சாப்பிட்றோம், இன்னைக்கு அது ப்ரஷ் பண்றதுக்கு கூட தூக்கின்னு போக முடியல அண்ணி, என்னால கை வலி எடுக்குது எனக்குன்னு. அழாதம்மா, நீ அழுவத்தை பார்த்த அந்த பொண்ணு அழுவுது அப்படின்ட்டு மாமி சொல்லியிருந்தாங்க. எங்க மாமி எங்க அம்மாவுக்கு தலைவாரி விடும் பொழுதுதான் அம்மாவுக்கு அளவுக்கு அதிகமான கை வலி இருக்கு அப்படின்ட்டு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுப்பாங்க. ஆனா அன்னைக்கு அம்மாவால முடியல. அதுக்கப்புறம் நானே தான் என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு கால் பண்ணியிருந்தேன். அம்மாக்கு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டே இருந்தேன். உங்க வீட்டுக்கார கேட்டுப்பாரு, கேட்டுட்டு என்ன சொல்ற சொல்லு, அம்மாலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஃபோன் வச்சுட்டு நான் என்ன சொன்னேன், அம்மா நீ கிளம்பி போங்க, நான் பாத்துக்கிறேன் எப்படின்னா இருக்கிறேன், நீ எப்படிம்மா இருப்ப, நீ பாத்ரூம்க்கு உன்னால போக முடியுமா, சாப்பிட கூட இல்லை இன்னும் அப்படின்ட்டு எல்லாம் அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. நான் இருந்துக்கிறேன் போமா அப்படின்ட்டு சொன்னேன். ஏன்னா அப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த தரை ரொம்ப சொர சொரன்னு தான் இருக்கும். நான் முட்டியெல்லாம் அப்பெல்லாம் போட்டதே கிடையாது. அம்மா தான் என்னை தூக்கி எழுப்பி நிக்க வச்சு எதுக்குமே நடக்க வச்சு கூட்டிட்டு போவாங்க, மறுபடியும் நடக்க வச்சு உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு அம்மாக்கு கை வலி அதிகமானதால என்னை ப்ரஷ் பண்றதுக்கு கூட கூட்டிட்டு போக முடியாத ஆயிடுச்சு. நானும் 10 மணி ஆகியும் அப்படியே தான் இருந்தேன். நாங்க ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே என்னுடைய தங்கச்சிய அவங்க வீட்டுக்காரு கூட்டிட்டு வந்துட்டாரு. நம்ம அம்மாக்கு இது போல கஷ்டம் இருக்கு, ஆனா குட்டி பையனுக்கு அது தெரியல. வரும்பொழுதே சிரிச்சுட்டே வந்துச்சு அது. அப்புறம் நான் அழுததை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது போல எல்லாமே சொல்லியிருந்தேன். சரி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அப்பா சொன்னாங்க, நான் வேணா கூட்டின்னு அந்த பொண்ணை பின்னாடி விட்டாமா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. காலையில இருந்து இன்னும் ப்ரஷ் கூட பண்ணல அது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பா அம்மா சொன்னாங்க, அப்படியே குளிக்க வச்சிருமா ஜெயாவ, என்னால இந்த கை வச்சு குளிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் அழ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்களோட வலிய அவங்க பார்க்கல, நான் சாப்பிடல, நான் ப்ரஷ் பண்ணல, எனக்கு எதுவும் செய்ய முடியலையேன்றது தான் அவங்களோட கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. போயிட்ட பிறகு நாங்க பெரிய தங்கச்சிக்கும் ஃபோன் பண்ணியிருந்தோம். அம்மாக்கு இது போல உடம்பு முடியல அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் என்ன பண்ணுச்சு, பசங்களை கூட்டிட்டு வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள அம்மா கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. போயிட்டதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் தான் இங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலமா என்னுடைய பெரிய தங்கச்சியும் நாங்க போயிட்டு நாளைக்கு வேணா வரோன்றது போல அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நானும் சின்னதும் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்க அப்பா சொன்னாங்க, வேணாம் அந்த பொண்ணு மட்டும் உண்டியா என்ன பண்ணோம், அதுவும் பயந்தாங்கொல்லி இதுவும் பயந்தாங்கொல்லி, நீ வேணா இருமா, நான் வேணா உங்க வீட்டுக்காருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தங்கச்சிக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய தங்கச்சியும் இங்கேயே வீட்லயே இருந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு அங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
உள்ளங்கையில வந்து அவங்களுக்கு அந்த சதைக்கு உள்ளவே சின்ன சின்ன கட்டிகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வலி வலின்ட்டு தான் இருந்தாங்க அம்மா. இந்த சின்ன சின்ன கட்டி வந்து இருந்தது. அதே போல என்னோட சின்ன தங்கச்சியோட சீமந்தத்தப்ப என்னோட அம்மாவுடைய காலை ஒருத்தர் மறிச்சு அதுல வந்து கால் வீக்கமாகி அது சரியாயிடுச்சு. அந்த கால்ல ஒரு குறுப்பு வந்துச்சு. அந்த குறுப்புனாலையும் மறுபடியும் அதே இடத்துல அவங்களுக்கு குறுப்பு போல வந்து அந்த வலி, இந்த கை வலி இது ரெண்டுமே வந்து எங்க அம்மாக்கு வந்து அளவுக்கு அதிகமான வலியை கொடுத்தது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அதையெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அட்மிட்னு உடனே எங்க அப்பாவுக்கு பயமாயிட்டு இருக்குது. என்ன ஆப்ரேஷன் ஏதாச்சும் பண்ணணுமா? அதெல்லாம் சின்ன ஆப்ரேஷன் தான்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீங்க போயிடுங்க, நாளைக்கு வேணா நீங்க வாங்க, காலையில நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு. கையில ஒரு ஆப்ரேஷன், கால்லயும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கையில காலில் மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு எங்க அம்மாவை ஐசியூல உள்ள தள்ளிட்டாங்க. தள்ளிட்ட பிறகு எங்க ஆயா அந்த ஹாஸ்பிட்டலோட கோயில்ல போயிட்டு உட்காந்து அழுதாங்களாம். போன வருஷம் இதே தேதியில என்னோட பெரிய பொண்ணை வாரி கொடுத்துட்டேன். இன்னைக்கு என்னோட சின்ன பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அதையும் வாரி கொடுக்க நான் தயாரா இல்லை. அவளை வாரி கொடுத்தேன், ஆனா அவளுக்கு நீ எதுவுமே கிடையாது. அவ ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டா, அது ஆம்பளை பையன், அவன் எப்படின்னா அவன் வாழ்ந்துக்குவான். ஆனா என் சின்ன பொண்ணு அப்படி கிடையாது. அவளுக்குன்னு ஒரு கால் கட்டி இருக்குது. அந்த குழந்தை அவளை மட்டுமே நம்பிட்டு இருக்கு. அந்த குழந்தைய அனாதையாக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆயா வந்து அந்த கோயில்ல அழுதுட்டு வேண்டிக்கிட்டாங்க. எனக்கு ஐசியூல இருந்து வர வரைக்கும் நான் இங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா ஹாஸ்பிட்டல்லையே இருந்திருக்கிறாங்க. அப்பாவை வந்து ஜென்ஸ் அலோடு இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் மறுநாள் கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கெல்லாம் மாத்திட்டு இருந்தாங்க. அம்மா கிட்ட பேசின பிறகுதான் இதுவாச்சு. கை வலியெல்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பரவாயில்லம்மா அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா ட்ரெஸ்ஸிங் பண்ணும் பொழுதெல்லாம் அம்மா அளவுக்கு அதிகமா அந்த ஹாஸ்பிட்டல்ல கத்துவாங்களாம். சரியா சாப்பிடல. எங்க அம்மாக்கு எல்லாமே அங்க ஃப்ரீ தான். ஏன்னா அப்பா ஆர்மியில ஒர்க் பண்ணதால அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ. நம்ம பாதி பணம் கட்டுறது அது போலதான் இருந்துச்சு. அங்க கொடுக்குற ஃபுட்டு சாப்பிட்றது இல்ல. எங்க அப்பா வீட்டுக்கு வந்து திட்டிட்டு இருப்பாங்க, உங்க அம்மா வந்து சாப்பிட மாட்டேன்றா, அதுக்கேத்த மாத்திரையை குடிக்கணும்ல, எதையுமே இது பண்ண மாட்டேன்றா எப்படின்ட்டு வந்து என்னெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் நான் வீட்டுக்கு போறேன், நான் ஜெயாவை பார்க்கணும்ட்டு இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சாப்பிடவே மாட்டேன். காலையில ஒரு டீ வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அதோட சாயங்காலம் ஒரு டீ குடிப்பேன். காலையில மதியம் எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு சப்போஸ் ரெஸ்ட் ரூம் வரதா இருந்துச்சுன்னா நம்ம தங்கச்சிங்களெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம யாருக்கும் தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு வெறும் டீ மட்டுமே குடிச்சிட்டு இருந்தேன். அப்ப என்னோட மாமியை வந்து அடிக்கடிக்கு கேட்டுட்டு இருப்பாங்க, என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ என்னுடைய தங்கச்சி சொல்லிச்சு, பாரு மாமி, நான் எவ்வளவு செஞ்சு போட்டாலும் இது சாப்பிட மாட்டேங்குது, நான் தான் இருக்கிறேன்ல பாத்துக்கிறேன்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்துருவாங்கடி உங்க அம்மா கூட, சாப்பிட்றி பொண்ண, ராத்திரிக்கு உங்க அம்மா இங்கதான் இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்ப கூட நான் அழுதேன். நீ சாப்பிடாம இருக்கிறன்னு தெரிஞ்சுச்சுனாவே உங்க அம்மாக்கு அதுலயே பாதி மனசு கஷ்டம்டி, சாப்பிட்றி அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் அழுதேன். அப்போ நான் மெதுவா வந்து நகர்ந்து வந்துட்டே இருக்கிறேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்த உடனே இவன் குட்டி பையன் ஃபோன் எடுக்கிறதுக்காக
அவரு முட்டி போட்டு டேபிள் கிட்ட போயிட்டாரு. உடனே என்னுடைய தங்கச்சி அவனையும் இடுப்புல தூக்கி வச்சுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது, அம்மா தாலி கயிறு எடுத்து வையி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இத சொன்ன உடனே என்னுடைய தங்கச்சிக்கு வந்து அப்படியே தலை சுத்தல் மாதிரி ஆகிட்டு இருக்கு. பயந்துட்டு என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கீழே போட்டுடுற மாதிரி ஆயிடுச்சான். அப்புறம் தைரியம் பண்ணிட்டு, என்னப்பா ஏன்பா அப்படின்னா, இல்லம்மா நேத்து வந்து உங்க அம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது தாலி கழட்டிட்டாங்க. அது ஏதோ பிரிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கு கயிறு கோக்கணுமா, அதுக்குதான் உங்க அம்மா கேட்டா அப்படின்னு. அதுக்கப்புறமா என்னுடைய தங்கச்சி வந்து என்கிட்ட சொல்லுச்சு, கொஞ்ச நேரத்துல அப்பா என்னை என்ன பயன்படுத்திட்டாங்க தெரியுமா அப்படின்னு. இப்ப அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னா, கால்ல கையில எல்லாம் கட்டு போட்டுக்கிறாங்கம்மா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்களாம். 6 மணிக்குள்ள நாங்க வந்துருவோம், நீங்க பத்திரமா இருங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்றத தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.